முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். நடந்த அந்த பேச்சு இன்று கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆகிறது. அதை இப்பொழுது பேச வேண்டிய நிலை ஏன் அண்ணன் அவர்களுக்கு வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த பிரச்சனையை அது பிரச்சனையாக அல்ல, நான் உண்மையைதான் சொல்லுவேன். அவர் விரும்பினால், நான் பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் நான் அதை சொல்லுவேன் என்பதை இந்த ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொள்ள சொன்னதா செங்கோட்டையன் இன்று காலையில் பேசியிருக்காரு. முதல்ல நீங்களும் அந்த பணிகளை ஈடுபட்டிருந்தீங்க, இப்ப செங்கோட்டையன் ஈடுபட்டு பொதுவாகவே அருமை அண்ணன் மாண்புமிகு கழகத்தினுடைய இன்றைக்கு இருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அவர்தான், செங்கோட்டையன் தான். கழகம் ஒன்றுபட வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்களோ, மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த நோக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை உருமாற்றினார்களோ, அதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டவர் நானும் அவரும். பல நேரங்களில் வருட நடத்தியவர்கள் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் அவரும் நானும் என்னை போன்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்த போது வைகோ தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்திருக்கிறார். தான் கூட்டணியை விரும்பவில்லை என்று அவர் பொய் கூறினார் என்று வைகோ குற்றம் சாட்டிய நிலையில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு வைகோ இதனை பேசுவது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் OPS. அம்மா அவர்களை பொறுத்தவரையில் 25 ஆண்டு காலம் அவருடன் உடனிருந்து பணியாற்றியவன். அம்மா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ, என்ன பேச சொல்லுகிறாரோ அதை மட்டுமே தான் நான் பேசி வந்திருக்கிறேன், செயல்பட்டு வந்திருக்கிறேன் என்பதனை அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அம்மா அவர்களை பொறுத்தவரையில் 25 ஆண்டு காலம் அவருடன் உடனிருந்து பணியாற்றியவன். அம்மா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ, என்ன பேச சொல்லுகிறாரோ அதை மட்டுமே தான் நான் பேசி வந்திருக்கிறேன், செயல்பட்டு வந்திருக்கிறேன் என்பதனை அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னதையே தான் செய்திருக்கிறேன் என்று OPS தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். பாசமும் நம்பிக்கையும் கொண்டிருப்பவர்கள். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் அவரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் வெறுப்பை இயக்கத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது இன்றைக்கு ஒன்றுபடுவதற்கு தடையாக இருக்கிறது. என்னதான் அவர்கள் அள்ளி கொண்டு போக போறாலும் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் மாண்புமிகு அம்மார்கள் எங்களுக்கெல்லாம் நல்ல பதவிகள், உச்ச பதவிகளை அளித்திருக்கிறார்கள். பின்னால் வர இளைஞர்களுக்கும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக மாபெரும் இயக்கம் எந்த வகையில் இந்த சமுதாயத்துக்கு பணியாற்றியது, கடமையாற்றியது என்பதெல்லாம் நினைவில் கொண்டு கழகம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முயற்சி. உறுதியாக நாங்கள் அதில் வெற்றி பெறுவோம். கடைசி கேள்வி, கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் உங்களோடு பேசிட்டு இருக்காங்க. உறுதியாக பேசிக் கொண்டு இருக்கிறார்கள், நல்லெண்ணத்தோடு பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அவங்களும் இந்த ஒருங்கிணைப்பை விரும்புறாங்களா? உறுதியாக விரும்புகிறார்கள். ஏனென்றால் இந்த இயக்கம் மக்கள் இயக்கம். அதனால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தில் இருக்கின்ற எதிர்கட்சியாக இருக்கிற இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற தவிர பாக்கி அனைத்து கட்சிகளும் விரும்புகின்ற இயக்கமாக இந்த இயக்கம் இருந்திருக்கிறது. பணியில் இருக்கக்கூடிய OPS இல்லை, நாங்கள் உங்களுக்கு நிறைய சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கோம். இந்த நீதிமன்றங்கள் முன்னால் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய தலைவர் விதித்த சட்ட விதி, அந்த சட்ட விதிப்படித்தான் கழகம் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மற்ற
இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் மாற்றக்கூடாது என்று மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் வரையறுத்து சொல்லியிருக்கிறார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தான் தங்களுடைய வாக்குரிமையின் மூலம் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதி இருக்கிறது. மற்ற விதிகளெல்லாம் திருத்திக் கொள்ளலாம், ரத்து செய்யலாம். ஆனால் இந்த ஒரே ஒரு விதியை மட்டும் எந்த நேரத்திலும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யக்கூடாது என்று இருக்கிற விதியை மாற்றி 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும், பொதுச் செயலாளராக போட்டியிடுவர் 5 வருடம் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று விதியை மாற்றி இருக்கிறார்கள். அப்ப அடிப்படை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியினுடைய அடிப்படை தொண்டனுக்கு தந்த உச்சபட்ச உரிமை, அந்த உரிமையை இன்றைக்கு பறித்திருக்கிறார்கள். பறிக்கப்பட்ட உரிமையை மீட்கின்ற குழுவாகத்தான் நாங்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கோம். இது குறித்து 6 வழக்குகள் பல்வேறு நிலையில் பல்வேறு நீதிமன்றங்களில் சென்று கடைசியாக உச்சநீதிமன்றத்திற்கு சென்ற பொழுது இந்த 6 வழக்குகளும் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் கோர்ட்டில் விசாரிக்கப்பட வேண்டும். இதற்கு முன்னால் எந்த தீர்ப்பு வந்தாலும் அது பைண்டிங் ஆகாது. சிவில் கோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் கோர்ட்டில் சொல்லப்படுகின்ற தீர்ப்பு தான் ஃபைனல் தீர்ப்பாக அமையும் என்று உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் இருக்குது. அந்த வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு நாங்கள் அந்த வழக்கையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொண்டர்களுக்காக எனக்கு தான் பதவி வேணும், என் கூட இருப்பவருக்கு தான் பொதுச் செயலாளர் வேண்டும், என் கூட இருப்பது தான் முதலமைச்சராக, நான் உட்பட யாரும் எந்த பதவியும் கேட்கவில்லை. தொண்டர்களின் உரிமையை, பறிக்கப்பட்ட உரிமையை, தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற குழுவாகத்தான் நாங்கள் செயல்பட்டு சார். முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் திமுக இணைய போவதாக ஒரு தகவல், உங்க ஆதரவாளர்? எந்த காலத்திலும் அவர் கொள்கைக்காக தன் நிலையை உயர்த்திக் கொண்டிருப்பவர். எந்த காலத்திலும் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் இன்றைக்கு நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோமோ அந்த இயக்கத்தான் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். எந்த காலத்திலும் அவர் எந்த இயக்கத்திற்கும் போக மாட்டார் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். தங்கமணி அவர்களும் தொடர்ந்து அதிருப்தியில் இருக்கிறதா தகவல். செங்கோட்டையன் மாதிரி அவர்கள் மனதில் இருப்பதை, இதயத்தில் இருப்பதை வெளியில் சொன்னால்தான் நாம் ஏதாவது கருத்து சொல்ல முடியும். நீங்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அனைவரும் இந்த இயக்கம் யாரால் வளர்க்கப்பட்டது, யாரால் நாங்கள்லாம் வளர்ந்தோம் என்ற நிலையில் நினைத்து பார்த்தால் இந்த இயக்கம் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னது போல பல 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கத்தான் இவங்கதான் ஆட்சியில் அமரும் என்று சொன்னார்களே, அந்த எண்ணம் ஈடேற வேண்டும் என்று சொன்னால் கழகம் இணைய வேண்டும். இணைவதே வேறு வழியே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்த போது செங்கோட்டையனும் சரி பாஜகவினரும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் என்றும், இன்னமும் பாஜகவை சேர்ந்தவர்கள் தன்னுடன் ஒருங்கிணைப்பு தொடர்பாக பேசி வருவதாகவும் நல்லெண்ணத்துடன் பேசி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதேபோல அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டனுடைய உரிமையை காப்பதற்காகவே சட்ட போராட்டத்தை நடத்தி வருவதாகவும், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் வேறு எந்த இயக்கத்திற்கும் செல்வதற்கு வாய்ப்பில்லை என்ற பல்வேறு கருத்துக்களை அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பகிர்ந்தார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் அமித்ஷா விரும்புகிறார் என்று ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்திருக்கிறார். அதையேதான் செங்கோட்டையனும் விரும்புகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் தன்னுடன் தற்போதும் பேசி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். செங்கோட்டையன் எடுத்து வரும் முயற்சி வெற்றி பெறும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அதனையும் முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அவர் செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு அம்சங்கள் குறித்து பேசியிருக்கிறார். அதில் குறிப்பாக ஒரு முக்கிய சட்ட விதி திருத்தப்பட்டிருக்கிறது, அதனை செல்லாது என்று அறிவிப்பதற்கான சட்ட போராட்டத்தை நடத்தி வருகிறோம் என்றும், அது தொடர்பான வழக்கு சிவில் கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும், அதில் வரக்கூடிய தீர்ப்புதான் இறுதியானது என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.